தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி என்னும் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் வாராகி அம்மன் திருக்கோவில் ஆகும். இந்த திருக்கோவிலில் ஆத்மநாதீஸ்வரரும் அருள்பாலித்து வருகிறார். பாம்பாட்டி சித்தரும் அருள்பாலித்து வருகிறார். இங்கு ஏராளமான பக்தர்கள் பல மாவட்டங்களிலிருந்து வந்து வாராகி தாயை தரிசித்து அவருடைய பாத கமலங்களில் குறைகளை நேர்த்திக் கடன்களை வைத்து அந்த குறைகளை ஏற்று தாய் அத்தனை கோரிக்கைகளையும் தீர்த்து வைக்கிறாள், கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கிறாள். அவர்களுடைய துன்பங்களை துடைத்து வருகிறாள். இப்படிப்பட்ட அபார சக்தியாக உருவெடுத்து இங்கே அருள்பாலித்து வருகிறாள் வாராகி. இந்த வாராகி அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே வருகிறது. அப்படிப்பட்ட இந்த வாராகியை நாமும் நம்முடைய குறைகளை இந்த தாயிடம் வைத்து நம்முடைய குறைகளையும் போக்கிக் கொள்வோமாக. ஆத்தாலே அகிலமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பு நிறத்தாலே அங்குசமும் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் அங்கையற் சேர்த்தாலே அந்த முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு நாளும் ஒரு தீங்கில்லையே. வாழ்வில் வளாது பெய்த மணிவளம் சுரக்க மண்ணின் போல் முறை அரசு செய்த குறையிலாது உயிர்கள் வாழ நான் மறை அரங்கள் ஓங்க நட்டோம் வேண்டி வந்த வெண்மிகும் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். இங்கே விளக்கு வழிபாடும் மிகச் சிறப்பாக நடந்து வருகின்றது. அனைத்து பூஜைகளும் யாகங்களும் ஹோமங்களும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. இங்கு ஒவ்வொரு நாளும் கோவிலுடைய அற்புதங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது. அத்தனை தெய்வங்களும் சப்த கன்னிமார்களும் அனைத்து தெய்வங்களும் இங்கு பாம்பாட்டி சித்தர், ஆத்மநாதீஸ்வரர், சப்த கன்னிமார்கள் மற்றும் அத்தனை தெய்வங்களும் அருள்பாலித்து வருகிறார்கள். இதை நாமும் தரிசித்து
இன்பமே சூழ்ந்து இன்புற்று வாழ எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லாதாலும் சிறந்து வழங்கி வருகிறது. ஆனால் பக்தர்கள் ஆலய வளர்ச்சிக்காக நன்கொடை உதவிகளையும் செய்து வருகிறார்கள். இதற்கு நம்முடைய ஆலயத்தை காப்போம், ஆலயங்களை வளர்ச்சிகள் அடைய செய்வோம், அதை பாதுகாப்போம் என்று நாமும் திருசக்தி உணர்வோடு வந்து நாமும் தரிசித்து இன்பங்களை பெறுவோமாக.